தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும் துரை அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் இந்த நிகழ்வு நிச்சயம் நடக்கும் என்று எதிர்பார்த்ததுதான். எல்லோரும் சென்றதைப் போல் நானும் சென்றிருந்தால் இந்த துரோகப்பழி என்ற ஒற்றை சொல் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அந்த பழியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய சூழல், என்னை குறித்து, என்னுடைய பொது வாழ்க்கை குறித்து களங்கப்படுத்துகின்ற விதத்தில் என்னுடைய மனைவி குறித்து எல்லாம் பேசி நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன் என்று பல்வேறு அவதூறுகளை என் மீது பரப்பியன் காரணமாகத்தான் 5 நாட்கள் கழித்து நான் மௌனம் கலைகிறேன் என்று பொதுவெளியில் என் நிலைப்பாட்டை விவரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். ஒரு சிலர், துரை சார்ந்த சிலர் மட்டும் மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் அது நீடிக்காது என்பதையும் நான் அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தலைவர் வைகோவுடைய மகன் என்கின்ற காரணத்தினால் நான் பொறுத்து கொண்டுதான் 4 ஆண்டுகளாக கடந்து சென்றேன். தங்க ஊசி என்பதற்காக கண்ணில் எடுத்து குத்திக் கொள்ள முடியாது. அவர் வைகோவுடைய மகனாக இருக்கலாம், ஆனால் ஜனநாயக பண்பில்லாதவரும் என்னால் பயணிக்க முடியாது. தந்தை பெரியாரிடமிருந்தான் ஐயா ஆதித்தனார் அவர்கள் வாங்கினார்கள் என்று சொல்லி அண்ணன் வந்தியத்தேவன் அந்த வரலாறு தெரிந்தவர் என்ற காரணத்தால் சொன்னபோது துரையுடைய சமூக பார்வையை நான் அப்பொழுதுதான் நெருங்கினேன். அது கவலையான ஒன்றுதான். அவர் சொன்னார், நாய்க்கரை அப்பவே ஏமாற்றி வாங்கிட்டாங்களா என்று தந்தை பெரியாரை யாரும் சொல்ல முடியாத ஒரு அபாண்டமான சொல்லை பயன்படுத்தினார். எனக்கு நான் அன்றைக்கு நினைச்சது கூட நம்மளால் ஒருபோதும் பயணிக்க முடியாது என்று. பொது சிந்தனை இல்லாத, ஒரு சமூக பார்வை இல்லாத துரை அரசியல் நிச்சயமாக ஜொலிக்க முடியாது. அவர் தலைவருடைய மகன் என்கின்ற அதை கடந்து அவரால் அரசியல் பிரகாசிக்க முடியாது என்பது நான் மட்டுமல்ல, அவருடன் இருக்கின்ற அனைவரும் அது அறிந்தவர். இந்த நிமிடமே, இந்த நொடியே தலைவர் வைகோ அவர்கள் அழைத்தாலும் நான் செல்ல தயாராக. கட்சியில உங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்றத கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரு. அதுக்கான கடிதம் உங்களுக்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கு? உங்களுக்கான விளக்கம் கேட்கப்பட்டிருக்கா? எத்தனை நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்காங்க? நான் இதை ஆச்சரியமாக நான் பார்க்கவில்லை, அதிர்ச்சியாகவும் எனக்கு இருக்கவில்லை. ஒன்றுதான், 32 ஆண்டு கால அறம் சார்ந்த என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை துரோகி என்று களங்கப்படுத்தி விட்டார் என்பதை தவிர எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. அந்த ஒற்றை சொல் தான் என்னை இன்னும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. நான் கடந்த 4 ஆண்டுகளாகவே பல்வேறு துன்பங்களுக்கு, பல்வேறு அவமதிப்புகளுக்கு, அழைகளுக்கு ஆளாகி இருந்தேன். 4 ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்த முடிவு இப்பொழுது ஏறக்குறைய நெருங்கி இருக்கிறது. தற்காலிகமாக நீக்கிறேன் என்று ஒரு போலி ஜனநாயகத்தை தலைவர் வைகோ அவர்கள் வெளிப்படுத்த நினைக்கிறார். நிரந்தரமாக நீக்கி வைக்கிச்சு போகலாம், அவர் கொண்டால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் அவர் தன்னை தூயவர் என்று காட்டுவதற்கு முயற்சிக்கிறார். துரை அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் இந்த நிகழ்வு நிச்சயம் நடக்கும் என்று எதிர்பார்த்ததுதான். எல்லோரும் சென்றதைப் போல் நானும் சென்றிருந்தால் இந்த துரோகப்பழி என்ற ஒற்றை சொல் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அந்த பழியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய சூழல். 15 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடிதம் கிடைத்த அந்த 15 நாட்களில் நான் விளக்கம் அளிக்க வேண்டும். ஏன் இயக்கத்தினுடைய செய்திகளை பொதுவெளியில் பேசினீர்கள் என்று பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் பொதுவெளியில் பேசவில்லை. முதலாக ஜூலை 9ஆம் தேதி தலைவர் வைகோ அவர்கள்தான் பொதுவெளியில் முதலாக தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்தார் என்று முதலாக அவர்தான் என் மீது ஒரு அபாண்டமான பழியை சுமத்தினார். அதற்கு பின்னால் தங்களிடம் தந்த நேர்காணலில் விமான நிலையத்தில் ஏராளமான குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு அடையாள அரசியலுக்குள் என்னை கொண்டு வந்து நிறுத்த முயற்சி செய்தார். அதுதான் தலித் மக்களுக்கு தான் என்னென்னலாம் செய்தோம் என்ற ஒரு கோர்வையை கொண்டு வந்து என்னை ஒரு அடையாள அரசியல் கொண்டு வந்து நிறுத்த முயற்சித்தார். அப்பொழுதும் நான் அமைதியாகத்தான் இருந்தேன். அதற்கு பின்பாக மகன் திமுக, மர்மலிஸ் திமுக விலகி மகன் திமுக என்று வந்த காரணத்தினால் துரை அவர்கள் தந்த பேட்டியில் என்னை குறித்து, என்னுடைய பொது வாழ்க்கை குறித்து களங்கப்படுத்துகின்ற விதத்தில் என்னுடைய மனைவி குறித்து எல்லாம் பேசி நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன் என்று பல்வேறு அவதூறுகளை என் மீது பரப்பியன் காரணமாகத்தான் 5 நாட்கள் கழித்து நான் மௌனம் கலைகிறேன் என்று பொதுவெளியில் என் நிலைப்பாட்டை விவரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். அதற்கு பின்பாக தாயகத்திலேயே வைத்து என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை துரை ஏற்பாட்டில் நடந்தது. பல பேர்
தொலைக்காட்சியில் ஊடகங்கள் சென்று அவதூறு பரப்பினார்கள். நான் இப்பொழுது கேட்க வரும்போது தலைவர் வைகோவிடம் ஒன்றே ஒன்றுதான், எனக்கு மட்டும்தான் விளக்க கடிதம் அனுப்பியிருக்கிறீர்களா, அல்லது துரைக்கு, நீங்கள் சுப்ரீமோ தலைவர் என்கின்ற காரணத்தில் நீங்கள் ஒருவேளை விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் துரைக்கு அடுத்து பேசிய பலருக்கும் இந்த விளக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். 35வது பிரிவின் கட்சியுடைய 35வது சட்டத்திட்டத்தின் பிரகாரம் நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். 35வது பிரிவில் ஏறக்குறைய 14 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 14 உட்பிரிவில் எதில் இருந்து நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் தலைவர் வைகோ விளக்க வேண்டும். இருந்தாலும் ஒன்றே ஒன்றுதான், 32 ஆண்டுகால ஒரு அறம் சார்ந்த அரசியலில் எனக்கான ஒரு நீண்ட நெடிய பயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு போராட்ட களத்தில் நின்றவன் என்ற மனநேர்வு எனக்கு இருக்கிறது. மறுமலை திமுகவுடைய உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள், நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்காக போராடியது மனநிறைவாக இருக்கிறது. அதற்காக தலைவர் வைகோ அவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். அந்த அப்பழுக்கற்ற மறுமலை திமுகவுடைய தூய தொண்டர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் உரித்தாக்குகிறேன். ஒரு சிலர் துரை சார்ந்த சிலர் மட்டும் மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் அது நீடிக்காது என்பதையும் நான் அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம், ஒரு ஜனநாயக அமைப்பில் யார் வேண்டுமென்றால் தூக்கி எறிந்து விடலாம் என்று கருதினீர்கள், ஆனால் உங்களை தூக்கி எறிவதற்கு மக்கள் ஆயத்தமாகி விட்டார்கள் என்பதுதான் என் நிலையில் மக்கள் பொது சமூகம் எனக்காக பேசியது. அரசியல் விமர்சகர்கள் என் பக்கம் நின்று என்னுடைய நியாயத்தை பேசினார்கள். எனவே அந்த விதத்தில் தமிழ் கூறும் நல்லுலகில் இருக்கின்ற அந்த பொது சமூகத்திற்கு, அந்த அரசியல் ஆளுமைகளுக்கு நன்றியை நான் உரித்தாக விரும்புகிறேன். உங்கள் மீது விமர்சனம் வைக்கும் பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் அவர் வைகோ தொடர்பு கொள்ள முடியல, பேச முடியல அப்படின்லாம் சொன்னீங்க. 2 மாத காலகட்டங்கள் இந்த சிக்கல் போயிட்டு இருக்க நேரங்களில் இப்படி ஒரு தற்காலிக நீக்கம் அப்படின்ற ஒரு நடவடிக்கை வரும் அப்படின்றது நீங்கள் முன்கூட்டியே எதிர்பார்த்தது தானா? அதே போல் ஒரு 32 ஆண்டுகள் பல போராட்டங்களில் பயணம் செஞ்சுருக்கிறீங்க அவரோட இணைந்து பல இயக்கங்களில். இந்த நேரத்தில் கூட இப்படி ஒரு சூழல் தான் வரும் அப்படின்றது நீங்கள் முன்னாடியே நினைச்சதா? நிச்சயமாக கடந்த 4 ஆண்டுகளாகவே துரையை வருகையை விரும்பாமல் கழகத்துடைய உயர்நிலை குழு உறுப்பினர்கள் ஏறக்குறைய 12 பேர் விலகினார்கள். கழகத்துடைய அவைத்தலைவராக இருந்த திருப்பூர் துரைசாமி அவர்கள், முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை சந்திரசேகர் அவர்கள், வழக்கறிஞர் வீரபாண்டியன், இளைஞரணி செயலாளராக இருந்த ஈஸ்வரன், கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த அழகு சுந்தரம், உயர்நிலைக்குழு உறுப்பினர் புலவர் செவந்தியப்பன், ஆர்.எம். சண்முக சுந்தரம், அதே போன்று உயர்நிலைக்குழு உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் தேவதாஸ், டிஆர்ஆர் செங்குட்டன் போன்றவர்கள் விலகிய போதும் நான் தலைவர் வைகோ அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக அவர் எடுக்கின்ற முடிவுகளுக்கு இணங்கி போக வேண்டும் என்ற உணர்வோடு தான் நான் அவருடன் பயணம் செய்தேன். இருந்தாலும் அவர்கள் எப்படியும் என்னை விளக்குவார்கள் என்ற செய்திகள், சமிகைகள் ஏராளமாக வந்து கொண்டேதான் இருந்தது. காரணம், தலைவர் வைகோ அவர்கள் எங்களை அரசியல் படுத்தினார், எங்களை போராட்டக்காரர்களாக வார்ப்பித்தார். ஆனால் தன்னுடைய மகனை அரசியல் படுத்தவில்லை, ஜனநாயக பண்புகளை வளர்த்து கொள்ள அறிவுறுத்தவில்லை. எனவே தான் தோண்டித்தனமாக தான் நினைப்பவர் மட்டும்தான் இருக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் விலகி செல்ல வேண்டும் என்ற ஒரு உள்நடவடிக்கையை துரை மேற்கொண்டார். தலைவர் வைகோவுடைய மகன் என்கின்ற காரணத்தினால் நான் பொறுத்து கொண்டுதான் 4 ஆண்டுகளாக கடந்து சென்றேன். தங்க ஊசி என்பதற்காக கண்ணில் எடுத்து குத்தி கொள்ள முடியாது. அவர் வைகோவுடைய மகனாக இருக்கலாம், ஆனால் ஜனநாயக பண்பு இல்லாதவரும் என்னால் பயணிக்க முடியாது. ஒரே செய்தி தான், அவருடன் நான் 2 முறை வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு முறை தலைவர் வைகோ அவர்கள் டெல்லியிலிருந்து முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாளான ஜூன் 3ஆம் தேதி 2023 மாலை அணிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது, ஒரு சுயமரியாதை திருமணத்தை நான் செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேட்டில் நடத்த வேண்டிய சூழலில் அந்த திருமணத்தை நடத்தி முடித்துவிட்டு நான் அங்கே வருவதற்கு மணி 11 ஆகிவிட்டது. அதில் துரை கொஞ்சம் கோபமாக தான் இருந்தார். என்னுடைய நிலைமையை அவர் புரிந்து கொள்ளவில்லை. நான் இருந்தாலும் ஜீவனிடமும் வந்தியத்தேவனிடம் சொல்லி நீங்கள் போய் மாலை எடுங்கள், நான் போய் சென்று பிற்பாடு நான் போகிறேன் அப்படின்னா, இல்லை தலைவர் இப்படி சொல்லியிருக்கிறார், நாங்கள் மீற முடியாதுன்னு சொல்லி காத்திருந்தார்கள். அந்த காத்திருப்பவருக்கு கஷ்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கலைஞருடைய நினைவிடத்தில் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு வாகனத்தில் செல்கின்ற போது ஏற்பட்ட ஒரு அனுபவம். அப்பொழுது தந்தை பெரியார் குறித்த செய்திகள் வருகிறது. அடுத்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து மறைந்த தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் குறித்தும் ஒரு பேச்சு வந்தது. அப்பொழுது வந்தபோது பெரியார் திடலுக்கு முன்பாக இருக்கின்ற தினத்தந்தி அலுவலகத்திற்கு சொந்தமான இடத்தை தந்தை பெரியாரிடமிருந்தான் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் வாங்கினார்கள்
என்று சொல்லி அண்ணன் வந்தியத்தேவன் அந்த வரலாறு தெரிந்தவர் என்ற காரணத்தினால் சொன்னபோது துரையுடைய சமூக பார்வையை நான் அப்பொழுதுதான் நெறிந்தேன். அது கவலையான ஒன்று தான். அவர் சொன்னார், நாய்க்கரை அப்பவே ஏமாற்றி வாங்கிட்டாங்களா என்று தந்தை பெரியாரை யாரும் சொல்ல முடியாத ஒரு அபாண்டமான சொல்லை பயன்படுத்தினார். நான் அன்றைக்கு நினைச்சேன், இவரோடு நம்மளால் ஒருபோதும் பயணிக்க முடியாது என்று. அதற்கு முன்பாக மதுரையில் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய நினைவிடத்திற்கு சென்று அந்த சிலைக்கு மாலை அணித்துட்டு வாகனத்தில் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் புதூர் பூமிநாதன் அவர் காரில் என்னை ஏற்றி உட்கார வச்சிட்டார். ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை. அவர் சுவாசம் கூட விட்டுருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த வாகனம் அனல் பறந்தது. அதற்கு முன்னால் நான் இறங்கிட்டேன். அதால் ஒரு பொது சிந்தனை இல்லாத, ஒரு சமூக பார்வை இல்லாத துரை அரசியல் நிச்சயமாக ஜொலிக்க முடியாது. அவர் தலைவருடைய மகன் என்கின்ற அதை கடந்து அவரால் அரசியல் பிரகாசிக்க முடியாது என்பது நான் மட்டுமல்ல, அவருடன் இருக்கின்ற அனைவரும் அதை அறிந்தவர்கள். இந்த விவகாரத்தில் உங்ககிட்ட 15 நாட்களுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. விளக்கம் அளிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? இந்த நிமிடமே, இந்த நொடியே தலைவர் வைகோ அவர்கள் அழைத்தாலும் நான் செல்ல தயாராக இருக்கேன். காரணம், என்னை ஆளாக்கி அழகு பார்த்தவர் என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள். என்னுடைய அரசியல் முகவரி அவர் தான். இப்போவும் கையில் இருக்கிற மோதிரத்தையோ பாக்கெட்டில் இருக்கிற தலைவர் வைகோடைய படத்தையோ நான் தூக்கி போடுகின்ற இடத்தில் இல்லை. அவர் தான் என்னுடைய அரசியல் முகவரியாக இருக்கின்ற காரணத்தினால் 4 ஆண்டுகள் முன்பு வரையிலும் காலை பகல் இரவு பேசி கொண்டிருந்த தலைவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று இருந்த அந்த சகஜமான சூழல் துரையுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பின்னால் அது முற்றாக தடுக்கப்பட்டது. நாங்கள் விரும்பினாலும் அவரை பார்க்க முடியாது, பேச நினைத்தாலும் தொலைபேசி கொடுக்கப்படுவதில்லை. இப்போ நான் விரும்புகிறேன், தலைவர் இந்த சந்தர்ப்பத்தையாச்சில் அவரை பார்த்து அவரிடம் என்னுடைய அன்பை, என்னுடைய வணக்கத்தை பரிமாறணும்னு நினைக்கிறேன். எனவே தான் அவரை நான் சந்திக்கும்னு நினைக்கிறேன். இந்த நொடியே தலைவர் வைகோ அவர்கள் அழைத்தாலும் என் மனசில் இருக்கிற அனைத்து விவரங்களையும் அவர்கிட்ட சொல்லுவேன். தேவைப்பட்டால் எழுத்துப்பூர்வமாக நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரே சிக்கல், அதுக்கு துரை அனுமதிப்பாரா? ஏன்னா நான் யாரிடம் அனுமதி கேட்காமல் வரலாம். ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் துரையிடம் அனுமதி பெற்று தான் என்னை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்க முடியும். ஏன்னா துரை நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார் என்று நான் உணர்கிறேன். எனவே தான் அந்த தலைவனை நாங்கள் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்பியவர்கள். ஐநா மன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் மூலமாக தலைவர் வைகோ அவர்களுக்கு இந்த ஈழத்தமிழர்களுக்காக இடையறாமல் போராடி ஜெனீவா மனித உரிமை ஆணையம் வரையும் சென்று செம்மணியில் புதைக்கப்பட்ட அந்த உடல்களை நோண்டித்தர வேண்டும் என்று கேட்ட அந்த தலைவனுடைய சிறப்புகளை ஐநா மன்றத்தின் மூலமாக அவரை சிறப்பித்து ஏதாவது கௌரவமான விருதுகள் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்கான முயற்சிகளெல்லாம் எடுத்தேன். ஆனால் 12 நாடுகளுடைய அமைப்புகள் அதுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்ற சூழலில் துரையின் வருகை அனைத்துக்கும் தடை போட்டிருக்கிறது. இப்பொழுது அழைத்தாலும் தலைவர் வைகோ அவர்கள் நான் நேரடியாக சென்று அவரை சந்திக்க தயாரிக்கிறேன். எனவே துரையிடம் கேட்டு தலைவர் வைகோ அவர்கள் எந்த நாள், எந்த மணி நேரம், எந்த இடத்தில் என்று சொன்னால் நிச்சயம் நான் மட்டும் வந்து தலைவர் வைகோவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதையும் உங்கள் மூலமாகவே அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் கடைபிடிக்கல, அதுதான் சிக்கல் இருக்குது அப்படிங்க, உண்ணாவிரதம் எல்லாமே இருந்தீங்க. இப்போ இந்த விவகாரத்தை சட்ட விதிகளுக்கு, மதிமுக கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் கேட்குறோம் அப்படின்றத, இதெல்லாமே தான் நாங்கள் வந்து பேசுகிறோம், பொதுவெளியில் பேசுனதை தான் வந்து விமர்சிக்கிறோம், அதுதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேசிட்டாங்க. அதுபோல் ஒரு சூழல் தான் இப்போ வந்து நடந்திருக்கா? ஸோ இந்த உட்கட்சி ஜனநாயகம் இருக்குது அப்படின்றத அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. உட்கட்சி ஜனநாயகம் இருந்திருக்குமேனால் தலைவர் வைகோ அவர்கள் இது ஏற்கனவே என்னிடம் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். இது மாதிரி பிரச்சனை ஏற்படுகிறது, சில கருத்து வேறுபாடுகள் வருகிறது, இது எந்த விதத்தில் சரி என்பது உள்ளரங்கத்தில் உட்கார்ந்து பேச வேண்டியதை தலைவர் வைகோ அவர்கள் பொதுவெளியில் பேசி என்னை கலங்கப்படுத்தினார். எனவே அவர்கள்தான் உட்கட்சி ஜனநாயகத்தை மீறி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக உட்கட்சி ஜனநாயகம் என்பது இல்லாமல் போன காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு அசாதாரண சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே தலைவர் வைகோ அவர்கள் உட்கட்சியை நிச்சயமாக பேணவில்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே உட்கட்சி ஜனநாயகத்தை அவர்கள் பாதுகாக்கவில்லை என்பதையும் நான் உளமாற சொல்ல விரும்புகிறேன். கடைசி ஒரு கேள்வி, தற்காலிக நீக்கம் அப்படின்ற அந்த நடவடிக்கையில் விளக்கம் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறீங்களா? உங்களுடைய அரசியல் நடவடிக்கை அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக நான் என்னுடைய தரப்பு நியாயத்தை தலைவர் வைகோவிடம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் நேசித்த தலைவர், அவர் அது போன்ற நிலைப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் அவர் எந்த கோணத்தில் அவர் என்னை பார்க்க போகிறார் என்று தெரியாது. ஆனால் துரை வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் இதில் பொருளாக இருக்கிறது. தலைவர் வைகோ தோற்றிருக்கிறார். ஏன் தலைவர் வைகோ தோற்றிருக்கிறார் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் மீண்டும் துணை பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று விரும்பியவர் தலைவர் வைகோ அவர்கள். எனக்காக அந்த வைப்பு தொகையை, வேட்புமனு கட்டணத்தையும் செலுத்தியவர் தலைவர் வைகோ அவர்கள் தான்.
எனவே தலைவர் வைகோ அவர்கள் தான் இப்பொழுது தோற்றிருக்கிறார், துரை வெற்றி பெற்றிருக்கிறார். நான் இழந்தது அடிமைச் சங்கிலியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சுதந்திர பறவையாக இனி முன்பை விட அதிக வேகமாக நான் பணியாற்ற காத்திருக்கிறேன். என்னுடன் வந்திருக்கின்ற அந்த தோழர்களுடைய நிலைமையை நினைத்து தான் நான் கவலை அடைகிறேன். என்னை நம்பி அத்தனை ஆயிரம் பேர் வந்துவிட்டார்களே என்ற கவலை இருக்கிறது. இருந்தாலும் அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் உறுதியாக திராவிட இயக்கத்தின் பாதையில் என்னுடைய பயணத்தை அழுத்தமாக மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் என்று அண்ணா சொன்னதை போன்று என்னுடைய பாதம் ஒவ்வொரு அடியும் அளந்துதான் வைத்து இந்த களத்தில் நான் நிச்சயம் ஈடுபடுவேன். அண்ணா சொன்னதை போன்று ஐ எம் பிலாங்ஸ் டு திராவிடன் ஸ்டாக், ஐ ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ திராவிடன் என்று சொன்னதை போன்று நாங்கள் திராவிட வழி இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் திராவிடன் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வழியில் அண்ணாவுடைய பிறந்த நாள் காஞ்சியில் செப்டம்பர் 15 நடத்துகிறோம். அந்த அண்ணாவுடைய பிறந்த நாளில் தலைவர் வைகோ அவர்களுக்கு திராவிட ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பியிருக்கிறோம். அந்த விருதை தலைவர் வைகோ அவர்கள் அவசியம் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகின்ற அந்த பிறந்தநாள் விழாவில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை உங்கள் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது மதிமுகவில் தற்பொழுது தற்காலிக நீக்கம் என்ற நடவடிக்கை முன்பே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என்றும், அதே போல மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக சந்திப்பதற்கும் விளக்கம் அளிப்பதற்கும் தயாராக இருப்பதாகவும், தன்னுடைய அரசியல் பயணம் திராவிட கொள்கை என்ற அதன் அடிப்படையில் நிச்சயம் செயல்படும் என தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் ராஜ்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும் மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0